Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu kutiba alaikumus syiyamu kama kutiba alal ladzina min qablikum la'allakum tattaqun. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam lamma sa'idal minbar Raghima anfun man adraka ramadana falam yughfar lahu kama qala alaihi salatu wassalam. Puhanaithum Allah jalla shanahu ta'ala ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானம் அன்பும் கருணையும் அகிலத்தின் நல்கொடை நிலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்று பிஸ்ராமின் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாவீன்கள், தபா தாவீன்கள், நாதாக்கள், ஷஹாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் ஒன்றாம் என்று நிலவட்டுமாக்குக. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் மிக ரமலானுடைய நாட்களில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம் துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. ரமலானுடைய நாளில் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் வாக்களிக்கின்ற எல்லா ரஹ்மத்துகளையும் மக்ஃபிரத்தையும் நம் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். மிக்கல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலான் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்றது. ரமலான் நமக்கு நோன்பு வைத்து எல்லா தொழுகைகளையும் விடாமல் சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய ரமலான் அதே போன்று தீய பேச்சுக்கள், தீய செயல்களிலிருந்து நம்மை காத்த ரமலான், அதிகமான துவாகளில், அதிகமான திக்ருகளில், அதிகமான திலாவத்துகளில் நம்மை ஈடுபட வைத்த ரமலான். இந்த ரமலான் விடைபெறுவதற்கு முன் அதை வலியுறுத்துகின்ற நாம் ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் செய்த அமல்களை நாம் மன ஈடுபாட்டோடு செய்தோமா, அல்லது வெறும் உடல் ரீதியான வணக்கங்களில் மட்டும் ஈடுபட்டோமா, அல்லது உள்ளமும் சேர்ந்து நம்முடைய இபாதத்துகளில் ஈடுபட்டதா அப்படின்ற சுய பரிசோதனை செய்து பார்க்கவே. என்ன சொல்ல போனால், நாம் நோன்பு வைத்தோம், வெறும் உடல் ரீதியான உணவு நீர் அருந்துவதிலிருந்து மட்டும் நம்மை நாம் தவிர்த்து கொண்டோமா, அல்லது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் நாம் நோன்பிருக்க செய்தோமா அப்படின்னு சுய பரிசோதனை செய்து பார்க்கவே. நோன்பு நமக்கெல்லாம் தெரியும், நோன்புனா சாப்பிடாம இருக்கிறது, எதுவுமே குடிக்காமல் இருக்கிறது அப்படின்ட்டு. நோன்பையை 3 வகையாக பிரிப்பாங்க. முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் சௌமுல் ஆம், அதாவது எல்லாருமே வைக்கக்கூடிய நோன்பு. என்னன்னு சொன்னால் சும்மா சாப்பிடாமல் இருக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது. இரண்டாவது வகையான நோன்பு அவங்களுடைய உடல் உறுப்புகளை நோன்பு இருக்க செய்வது. அல்லாஹ் தஆலா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தவிர்த்திருக்க சொன்னானோ எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறதுன்னு சொன்னால் தவிர்த்து இருப்பது. தீய பேச்சுகளை பேசாமல் நம்முடைய நாவை தவிர்த்து கொள்வது, தீய விஷயங்களை பார்க்காமல் கண்ணை தவிர்த்து கொள்வது, இந்த மாதிரி உடல் உறுப்புகளை ஒட்டுமொத்தமாக நோன்பு வைக்க செய்வது. மூன்றாவதாக சௌமுன் அஹசுல் ஹாஸ், என்னன்னு சொன்னால்
அல்லாஹ்வை தவிர வேறு எந்த விஷயங்களிலும் ஒட்டு மொத்தமாக உடலும் சரி உள்ளமும் சரி அல்லாஹ்வை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் வைக்கக்கூடிய நோன்பு. இந்த 3 நோன்புல நாம வஜியத்தை அல்லது 26 நாட்களை கடந்து 27வது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். கடந்து சென்ற இந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய நோன்பு முதல் வகை நோன்பா, 2ஆம் வகை நோன்பா, 3வது வகை நோன்பா என்பதாக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ரமலான் அப்படி நம்மகிட்ட வந்துட்டு ரமலான் போகின்ற பொழுது ரமலான் ஒரு மனிதனிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கிய குத்திபா அலைக்கும் ஸியாமு கமா குத்திபா அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறுவதற்காக வேண்டி உங்கள் மீது நோன்பு கடமையாக்கி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டிருக்கின்றோமா? இந்த ரமலானை கடந்திருக்கின்ற நாம். அதே போன்று ஒரு மனுஷன்ட்ட ரமலான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா அந்த மனிதனிடத்தில் ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மெம்பர் படியில் ஏறுகின்ற பொழுது 3 தடவை ஆமீன் சொன்னார்கள் அப்படின்றத நாம கேள்விப்பட்டிருப்போம். அந்த 3ல் 1 மன் அதரக ரமலான, ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைகின்றான், ஃபலம் யுக்ஃபர் லஹு, அப்படி ரமலான் மாதத்தை அடைத்தும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் ரஹீம் அன்ஃபுன், அவன் நாசமாகட்டும் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பாவ மன்னிப்பு பெறல அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனிடத்தில் ரமலான் வந்து கடந்து செல்லுகின்ற பொழுது அவனிடத்தில் பாவம் சம்பந்தப்பட்ட அல்லது அவனுடைய சுய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரமலான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் ரமலானை அடைந்தது அல்லது ரமலானில் இபாதத்து செய்வதற்கான பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். பொதுவா எந்த ஒரு அமலையும் முடிக்கின்ற பொழுது ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம நோன்பு மட்டுமல்ல, எந்த ஒரு அமலை முடிக்கின்ற பொழுதும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். முதலாவதாக ஒரு அமலை நாம் நிறைவு செய்கின்ற பொழுது, ரமலானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம், அந்த ரமலானை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு சில அமல்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட அமல்களில் முதலாவதாக இருப்பது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வேலை இந்த உலகத்தில் முடிந்து விட்டது, முடிய போகின்றது, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாக போகிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன், ரைதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, நபியே நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, தீனில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் கூட்டம் கூட்டமாக நீங்கள் நுழைவதை பார்ப்பீர்கள் நபியே. அதனால் நீங்க வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிந்தவுடன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, நபியே உங்களுடைய எல்லா பணிகளும் நிறைவு செய்ய போகின்றது, அதனால நீங்க என்ன செய்யணும்னா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வினுடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்று நபியினுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற அந்த தருணத்தை சுட்டி காட்டுகின்ற ரப்புல் ஆலமீன் நபியை அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் படிச்சு பார்த்தோம்னா தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. பைனி அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் குல்லி யௌமின் மியத மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று தினமும் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி சக்கராத்துடைய வேளையில இந்த சம்பவங்களை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய உபதேசங்களை நம்மத்திற்கு செய்தார்கள் என்பதையும் தாண்டி நாயகத்தினுடைய நாவு முழுக்க இஸ்திக்ஃபாரிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தது. ஏன்னா அந்த ரமலானுடைய நாட்களை நாம் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இதுதான் நபியினுடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு அமலை நிறைவு செய்கின்ற பொழுது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதன் அவன் ரமலானுடைய நாட்கள் அதிகமாக இபாதத்து செய்கின்றான், அதிகமாக பாவம் மன்னிப்பான், அவன் நாம முழுக்க யாரெல்லாம் என்னை பாவத்தை மன்னிச்சிரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுடைய உள்ளம் கல்புகு முஅல்லகும் பிதுனூப், அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா இன்னும் அந்த பாவத்தினோடு உண்டான தொடர்பு இருக்குது. ரமலானுக்கு முன்னால் ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருந்தான், ரமலான் மாதத்தை அடைந்தவுடன் அந்த பாவத்தை அப்படியே தவிர்த்துட்டு ரமலான் மாதம் முழுக்க யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக வெறும் நாவால் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த பாவத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. ரமலான் பலமா
ரமலான் முடிந்ததற்கு பின்பாக அதே போன்று என்ன செய்யறான், முன்னாடி என்ன பாவத்தை செஞ்சு கொண்டு இருந்தானோ, எந்தெந்த முக்கிய பழக்கங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தானோ அதே பழக்கத்தில் என்ன செய்யறான், பலம் விசிறு, அவன் அப்படியே போய் அந்த பழக்கத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அவன் வைத்த ரமலானுடைய நாட்களில் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா பரத்தையிலே அவன் பக்கம் திருப்பி விடுவானான். அல்லாஹு தாலா ஒரு மனிதன் ரமலானுடைய நாட்களுக்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான பாவமான விஷயங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளவில்லை, முன்னாடி எந்த நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் தொடர்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த மனிதனிடத்திலிருந்து எந்த அமலையும் கபூல் செய்யாமல் அவன் வைத்த அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா அவன் பக்கமே சேர்த்து விடுவான் அப்படின்னாங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப நோன்புக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பின்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களுக்கும் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கடிதத்தில் அவங்க எழுதுறாங்க, இந்த மாதிரி இஹ்திமு ஷஹ்ர ரமலான பில் இஸ்திக்ஃபார், ரமலானுடைய நாட்கள் அதன் இறுதியை நெருங்குகின்ற பொழுது ரமலானை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் எல்லாத்துக்குமே, எங்கெங்க முஸ்லிம்களுடைய ஆளுநர்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே கடிதம் எழுதுறாங்க. இஹ்திமு ஷஹ்ர ரமலான பில் இஸ்திக்ஃபார், உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் ரமலானுடைய மாதத்தை அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். எப்படி? பில் இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் ரமலானை அவர்கள் நிறைவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரமலானுடைய அந்த இறுதியில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் செய்த அமல்கள், ரமலான் நிறைய செஞ்சிருப்போம், குர்ஆன் ஓதிருப்போம், திக்ர் செஞ்சிருப்போம், சதகாக்கள் கொடுத்திருப்போம், நிறைய அமல்கள் செய்திருக்கலாம். அந்த அமல்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கபூலியத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய அமலை ஏற்றுக்கொள் என்பதாக இறைவனிடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடமிருந்து ஒரு அமலை கபூல் செய்தான் என்பதற்கான அடையாளம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா என்கிட்ட அல்லாஹ் தஆலா தொழுகையை கபூல் செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதுறதை கபூல் செஞ்சுட்டான், நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னா அதற்கான அடையாளம் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை வாழ்நாள் முழுக்க அந்த அமல் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதுதான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம். நம்மிடத்திலிருந்து நோன்புடைய காலங்களில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான் என்பதற்கான அடையாளமே ரமலானுக்கு பின்பும் இதே ஆர்வத்தோடு தொழுகை, திக்ர், துஆ, தஸ்பீஹ் போன்ற விஷயங்களில் நாம் அதிகமாக ஈடுபடுகிறோம் என்றால் ரமலானை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றோம், ரமலானுடைய நாட்களில் நாம் செய்த அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம் ரமலானுக்கு பின்பும் இதே நிலை தொடர்ந்தால். அப்ப அல்லாஹ் தஆலா அதிகமாக இந்த நாட்களில் எல்லாம் நாங்கள் வைத்த நோன்புடைய காலங்களில் செய்த அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்கிற துஆ நம்முடைய மீது இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல அதிகமாக செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கூனு பி கபூலில் அமலி, அமல் ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தில் நீங்கள் இன்னும் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். அஷத்த இஹ்திமாமன் மினல் அமலி, நீங்கள் அமல் செய்கின்ற விஷயத்தில் எப்படி ஆர்வத்தோடு முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்கின்றீர்களோ அதைவிட கடுமையான முயற்சி எதிரே செய்ய வேண்டும். உங்களுடைய அமல் கபூல் செய்யப்படுவதற்காக நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில அமலும் வேண்டும், அந்த அமலுக்கான கபூலியத்தும் வேண்டும். எத்தனையோ நபர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கின்றான். மிகச்சிறந்த உதாரணம் இப்லீஸ். இப்லீஸ்ட இல்லாத அமலா ஹதீஸ்கள்ல வருது, மாமி மௌலிய இல்லா சஜ்தல, பூமியில் அவன் சஜ்தா செய்யாத இடமே கிடையாது. லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்த்து மலக்குமார்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பெற்றிருந்த இப்லீஸ்ட அமல் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்லீஸ்ட அமலுக்கான கபூலியத்து இல்லை. அமலுக்கான கபூலியத்தை பெறுகின்ற விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்துல பல 100 ஆண்டுகளாக, குர்ஆன்ல நிறைய வரலாறுகள் அல்லாஹ் தஆலா சொல்வான், பல 100 ஆண்டுகளாக இபாதத் செய்கின்ற ஒரு நபர் கடைசியாக அவன் மரணிக்கின்ற பொழுது இப்லீஸுக்கு சஜ்தா செய்து மரணித்தான் என்பதெல்லாம் குர்ஆன்ல ஒரு சில வரலாறுகள் உண்டு. என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த அமலுக்கான கபூலியத்தை இறைவனிடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும். அப்படி ஒரு சிறிய அமலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த மாற்றங்களை, மிகச்சிறந்த வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுப்பார். நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான், ஒரு விபச்சாரம் செய்கின்ற ஒரு நபர்
ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த நபரை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்பதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். எப்படி அல்லாஹு தாலா இந்த சின்ன அமலுக்காக வேண்டி பழைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா விட்டுவிட்டு இந்த ஒரு சிறிய அமலை வைத்து அல்லாஹு தாலா அந்த மனிதனை சொர்க்கத்தில் நுழைய வைத்தான் என்பதாக அதனுடைய காரணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்லீஸ்ட அமல் இருந்துச்சு, ஆனா கபூலியத் இல்லை. இந்த நபரிடத்தில் சிறிய அமல் இருந்தது, அந்த அமலை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டான். இந்த இரண்டு வேறுபாடுகளையும் நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அமலுக்கான கபூலியத்தை அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமாக கேட்டு பெற வேண்டும். நம்ம அமல் செஞ்சிடறோம், ஆரோப்பத்தோடு அமல் செய்கிறோம், அமலுக்கான அங்கீகாரத்தை அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டு நம்ம பெற்று கொண்டால் அதற்கான அடையாளம் ரமலானுக்கு பின்பும் இதே நிலை தொடர்கிறது என்பதற்கான ஒரு சான்றாக அமலினுடைய கபூலியத் அமைகின்றது. அமலுடைய கபூலியத்துக்காக துஆ செய்வதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை, எந்தெந்த விஷயங்கள் செய்தால் அல்லாஹு தாலா நம்முடைய அமலை கபூல் செய்வான் என்கிற விஷயத்தை நாம் விளங்கிக்கணும். முதலாவதாக அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் செய்த அமலுக்கான கபூலியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இருக்க வேண்டிய விஷயம், நாம் செய்கின்ற அமல்ல முழுக்க முழுக்க தக்குவா இருக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்னமா யதகப்பலு அல்லாஹு மினல் முத்தகீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரு மகன்கள் அந்த தான் யார் சிறந்தவர் என்பதற்காக குர்பானியை வைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இரு மகன்களில் ஒருவருடைய குர்பானியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டவுடன் அந்த நபர் சொன்னது, இன்னமா யதகப்பலு அல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலாவிடத்தில் நீங்கள் கபூலியத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய அமலை இறையச்சத்தோடு தக்வாவோடு செய்கின்ற பொழுதுதான் அந்த அமலுக்கான கபூலியத் இறைவனிடத்தில் கிடைக்கும். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய அமல் என்னைக்குமே தற்பெருமை வந்துடக்கூடாது. இவ்வளோ அமல் செய்கிறோம் நாம, அதே மாதிரி நாம் அமல் செஞ்சுட்டு பிற நபரோடு நம்முடைய அமலை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நான் இவ்வளோ அமல் செஞ்சுட்டேன், இவர் பாருங்க எதுவுமே செய்யலை என்று தனக்குத்தானே, பிற இடத்தில் பேசுவதையும் தாண்டி தனக்குத்தானே தன்னை இன்னொருவரோடு சேர்த்து தன்னுடைய அமல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மனிதன் பெருமை கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அமல் மலையளவு சென்றாலும் அமலு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ்வினுடைய கரத்தில் தான் முடிவிருக்கின்றது. நாம் அமலை வைத்து சொர்க்கமோ அமலை வைத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல நரகமோ என்பது முடிவு செய்து அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்களை தக்குவா இருக்க வேண்டும். நாம செய்யக்கூடிய அமல்களை ஒரு பொழுதும் நாம் பிறரோடு நாம் தொடர்பு படுத்தி பார்த்து நாம் அதிகமாக செய்திருக்கிறோம் என்பதாக நம்முடைய உள்ளத்துல கட்டு அளவு கூட அமல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெருமை வந்துவிடக்கூடாது. அடுத்ததாக நாம தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம், இபாதத்துகள் என்பது குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடமையாக்கப்பட்ட விஷயமே தவிர குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே செய்வதற்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல. தொழுகையாக இருக்கட்டும் அல்லது பிற இபாதத்துகளாக இருக்கட்டும், வெறும் நோன்புடைய காலங்கள்ல நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த குறிப்பிட்ட நேரத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதே போன்று தொழுகை வருகின்ற பொழுது அந்த 5 நேரத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த அமல்களை அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும், நோன்புடைய நேரத்தில் மட்டும் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதோ அல்லது நோன்புடைய காலத்தில் மட்டும் அதிகமான ஆர்வத்தோடு இபாதத்து செய்வதற்காக கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல மற்ற அமல்கள். குர்ஆன் ஓதுகின்ற விஷயம் ரமலானுடைய நாட்களில் நாம் செய்கின்றோம் என்றால் பிற நாட்களிலும் இதே போன்ற ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். திக்ர் பிற நஃபிலான வணக்கங்களில் நாம் ரமலானுடைய நாட்களில் ஈடுபடுகிறோம் என்றால் பிற நாட்களிலும் இதே போன்று நம்முடைய அமலை தொடர வேண்டும். குறிப்பிட்ட காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா அமலை கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா கடமையாக்கப்படவில்லை அமல்கள். அமல்கள் செய்கின்ற விஷயத்துல ரமலானுடைய நாட்களுக்கு பின்னாலும் இதே ஆர்வம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நிறைய விஷயங்களை நாம் என்ன செஞ்சோம் சொன்னா, கடைசி நேரம் நெருங்குகின்ற பொழுது அப்படியே என்ன செய்வோம்னா, ஆரம்பத்தில் இருந்த ஆர்வம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். லைலத்துல் கத்ர் இரவு முடிஞ்ச உடனே அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்முடைய அமலுடைய ஆர்வம் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்க வேண்டும், வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை நீங்கள் அல்லாஹ் தஆலாவை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். என்றால் இபாதத்து என்பது அது குறிப்பிட்ட காலத்திற்கான விஷயம் மட்டுமல்ல, நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய இபாதத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது ஹஸீர துன்யா வல் ஆகிரா, நாளை மறுமையில் வருகின்ற பொழுது அதிகமான அமல்களோடு ஒரு சில நபர்கள் வருவார்கள். ஆனால் மறுமையில் வந்து நிற்கின்ற பொழுது ஹஸீர துன்யா வல் ஆகிரா, அந்த மனிதனுக்கு அவர் துன்யாவும் நஷ்டமடைக்கப்படும், அதே போன்று அவருடைய மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அவர் நஷ்டம் அடைந்திருப்பார். நாளைக்கு ஒரு ஹுஸ்னால் முபீன், மிகப்பெரிய கைசேதம் எதுன்னு சொன்னா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நாட்களை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த நாட்களில் அமல் செய்வது என்பது அது மிகப்பெரிய கைசேதமாக நமக்கு அமைந்துவிடும். தொடர்ந்து நம்முடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரமலானுடைய நாட்கள்ல நம்ம செய்த பயிற்சி எடுத்த ஏதாவது ஒரு அமலை அதற்கு பின்பு வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அடிமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நமக்கெல்லாம் தெரியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சில அடிமைகளை கேட்டு பெறுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை கொடுப்பதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சில தஸ்பீஹ்களை சொல்லி கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் ஃபாத்திமா தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதனமா இல்லையா, இது வந்து ஃபாத்திமா தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹை ஃபாத்திமாவை இதை விட அடிமையை விட சிறந்த நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தருவேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபாத்திமா தஸ்பீஹை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா விடாமல் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தன்னுடைய மனைவியிடமிருந்து கற்றுக்கொண்ட அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த ஃபாத்திமா தஸ்பீஹ் குறித்து அலி ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டது, நீங்கள் இது வரைக்கும் இதை ஓதிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இதை என்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அன்றிலிருந்து இப்போ இந்த சனப்பொழுது வரை நான் ஓதிக்கொண்டே இருக்கின்றேன், என்னுடைய மரணம் வரை நான் ஓதிக்கொண்டே இருப்பேன். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, சிஃபின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு அலி ரலியல்லாஹு தஆலா காலத்தில். இந்த சிஃபின் யுத்தம் யுத்த களம், அலி ரலியல்லாஹு தஆலா தலைமை ஏற்று சென்றிருக்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய படைக்கு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இவ்வளவு கஷ்டமான காலகட்டத்தில் அந்த சிஃபின் யுத்தம் நடந்துச்சா இல்லையா, அந்த நடந்த இரவிலும் நீங்கள் இந்த தஸ்பீஹை ஓதினீர்களா அப்படின்னு மற்ற சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது ஆம், சிஃபின் யுத்தம் நடந்த இரவிலும் நான் இந்த தஸ்பீஹை ஃபாத்திமாவை என்னுடைய மனைவிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்ற தஸ்பீஹை சிஃபின் யுத்தம் நடைபெற்ற இரவு நான் ஓதினேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் என்றால் சஹாபாக்கள் இந்த சின்ன அமலை இந்த விஷயத்தெல்லாம் சஹாபாக்கள் இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற அல்லது பார்க்கின்ற ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான காலகட்டம் வந்தாலும் சஹாபாக்கள் அந்த அமலை செய்வதில் ஒரு பொழுதும் சடைவடைந்ததில்லை. நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலானுடைய நாட்கள்ல நாம் பயிற்சி எடுக்கின்றோம். இந்த பயிற்சி காலத்துல நாம் எடுக்கக்கூடிய அமல்களுக்கான கபூலியத்துக்கான அடையாளம் மட்டுமல்ல, நாம் சிறந்தவர் என்பதற்கான முத்தகீன் என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் தஆலா அமலை தொடர்படியாக செய்வதனுடைய அந்த விஷயத்தில்தான் அல்லாஹ் தஆலா அமலுடைய கபூலியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ரமலானுடைய நாட்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமல்கள் அதிகமாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இந்த ரமலான் நாட்களை சின்ன அமலாக இருந்தாலும் அதை அப்படியே தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அமல் செய்தோம், தொடர்ச்சியாக செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அமல் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த அமல் அழிந்து போகக்கூடிய பாவங்களிலிருந்து கொஞ்சம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும், மத்தியுல்லாஹ் மத்தியுர் ரசூல், முஃமின்களே நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கும் அடிபணிய வேண்டும், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்கள் அழிந்து போகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளை இடுகின்றான். அப்ப நன்மைகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நன்மைகளை அழித்து விடக்கூடிய பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவம் என்ன? அதை ஹதீஸ்களில் பார்க்கும்பொழுது முதல் இடத்துல இருக்கிறது ஷிர்கு, அதே மாதிரி குஃப்ர் வைப்பது, முர்த்தத்தாக மாறி போவது. இந்த விஷயங்களெல்லாம் நாம பண்ண போறது இல்லை. இப்போ நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய பாவங்களாக நாம் தெரியாமல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. முதலாவதாக மந்தரக சலாத்தல் அஸ்ர, ஒரு மனிதன் அமல் செய்கின்றான். ஆனால் அமல் செய்கின்ற மனிதன் அஸ்ர தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் பேட்டதெல்லாம் இல்லை, அஸ்ர தொழுகையை விடுகின்றான் என்று சொன்னால் பக்கத்து ஹபித அமலோ, அவன் செய்த அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அஸ்ர தொழுகையை விட்டால் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லும் பொழுது சஹாபாக்களை பார்த்து முஃப்லிஸ் நாசம் அடைந்து விட்டான் அப்படின்னா முஃப்லிஸ். அப்ப சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் முஃப்லிஸ் என்பவன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலாவினுடைய முன்னிலையில் வரும் பொழுது மலையளவு நன்மைகளோடு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலாவினுடைய முன்னிலையில் வந்து நிற்பான். அப்படி நிற்கின்ற பொழுது உலகத்தில் வாடும் பொழுது யாருக்காவது இவன் அநீதம் இழைத்திருப்பான், யாரை பற்றியாவது இவன் புறம் பேசி இருப்பான், யாருடைய விஷயத்திலாவது இவன் அபகரித்தல் செய்திருப்பான். அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அந்த மனிதனை அழைத்து இவன் செய்த விஷயங்கள் எல்லாத்திற்குமான பழி வாங்குதல் நாளைக்கு மறுமையில் நடைபெறும். அப்ப நாம அமல் செய்வது நன்மையை சேர்க்கின்ற ஆர்வத்தில் இருக்கின்ற நாம் இது மாதிரியான அநீதம் இழைக்கின்ற அல்லது பிற நபர்களுடைய மானபங்கப்படுத்துகின்ற அல்லது பிற நபர் குறித்து புறம் பேசுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி செய்தாலும் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அப்படியே அழிந்து போய்விடும். இரண்டாவதாக அடுத்ததாக நம்முடைய அமல்களை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களை ஒரு சில நபர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தஅஹுதூன யுஸல்லூன கமா யுஸல்லூன், நீங்கள் தொழுவதை போன்று அவர்கள் அதிக ஆர்வத்தோடு தொழுவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் உங்களை போன்று ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நபர்கள், அதிகமான நபர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் பொதுப்படையா பார்க்கும்போது அப்படியே நிறைய இபாதத்து செய்வது போன்று தோன்றும். ஃபைதாஹலா, அந்த மனிதன் தனிமையில் இருக்கின்ற பொழுது, ஃபைதா இபுத்தலா பில் மஹாரிமி, அல்லாஹு தஆலா ஒரு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா தடை செய்திருப்பான், ஹராமாக்கி இருப்பான். தனிமையில் இருக்கின்ற பொழுது அந்த ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உடைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து அமல்களையும் கரமால் அல்லாஹு தஆலா அப்படியே சாம்பல் போன்று மாற்றி விடுவான். பொதுப்படையில நாம் அமல் செய்கிறோம் என்பதையும் தாண்டி தனிமையில் இருக்கின்ற பொழுது ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணுதலோடு இருக்கின்ற பொழுதுதான் நாம் செய்த அமல்களை சரியான முறையில் அதற்கான வெகுமதிகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு பெற முடியும். இல்ல தனிமையில இருக்கும்போது அப்படி பொதுப்படையில இருக்கும்போது எல்லா விஷயத்தை நம்ம பேணுதலோடு இருந்துட்டு தனிமையில் செல்கின்ற பொழுது ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உடைத்தால் அல்லாஹ் தஆலா நம் அமல்களை சில ஹதீஸ்களின் பிரகாரம் புழுதி போன்று, சில ஹதீஸ்களின் பிரகாரம் சாம்பல் போன்று அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். நாம அதிகமாக ஆர்வத்தோடு நன்மைகளை சேர்த்துக் கொண்டே இருக்கக்கூடியனா சின்ன சின்ன பாவங்களின் மூலமாக நாம் செய்த ஒட்டுமொத்த அமல்களையும் இழப்பதற்கு அந்த பாவங்கள் காரணமாகிவிடக்கூடாது. அடுத்து முகஸ்துதி. என்னைக்குமே அமல்ல முகஸ்துதி வந்துடவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் இதுக்கு பின்னாடி நீங்க ஷிர்க் வைப்பீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு பயமே கிடையாது. ஆனா இன்னி அஹாஃபு அலைக்கும் ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க் குறித்து உங்கள் மீது நான் பயப்படுகின்றேன். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா ஷிர்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், சின்ன ஷிர்க்னா என்ன யா ரசூலல்லாஹ் அப்படிங்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய அமல் செய்த விஷயத்தை வைத்து மக்களுக்கு மத்தியில் முகஸ்துதியாக நடக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தான் என்ன செய்வான்னு சொன்னா அப்படியே அந்த நபருடைய விஷயம், அந்த மனிதனுடைய அமல் அப்படியே ஆகிரத்தின் பக்கம் அப்படியே நகர்த்தப்பட மாட்டாது. துன்யாவோடு அந்த மனிதனுடைய அமல் முடிந்துவிடும். முகஸ்துதிக்காக செய்யப்படக்கூடிய அந்த நபரினுடைய அமல். ஏன்னா நாளைக்கு மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில எல்லாரும் அடையும் காட்சி அளிப்பான் ரப்பல் ஆலமீன். அப்படி தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஃபயஸ்ஜுதுகுல் முஃமினின் முஃமினத்தின், அல்லாஹு தஆலாவை பார்த்த சந்தோஷத்துல என்ன செய்வாங்களா, முஃமின்களும் முஃமினான ஆண் பெண் அனைவரும் அப்படியே என்ன செய்வாங்கன்னா சஜிதால விழுவாங்க. உலகத்துல பிற நபருக்காக வேண்டி, பிற நபர் பார்க்கின்றார் அல்லது பிற நபர் தன்னை புகழ வேண்டும், தன்னை பிற நபர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இபாதத்துகளில் ஈடுபட்ட நபர் முஃமின் எல்லாருமே சஜிதால விழுந்துருவாங்க. ஆனா உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னுடைய இபாதத்தை வைத்து முகஸ்துதிக்காக தான் பாராட்டப்பட வேண்டும், தான் ஆபித் என்பதாக, வணக்கசாலி என்பதாக போற்றப்பட வேண்டும் என்று எவன் இபாதத்துகளில் ஈடுபடுகின்றானோ அவனால சஜிதா செய்யவே முடியாதான். ஃபயஊது லஹ்ருஹு தபக்கன் வாஹிதா, அப்படியே நிற்க வைத்த கட்டையை போன்று அவனுடைய முதுகு அப்படியே நிற்கும். அவன் சஜிதா செய்வதற்கு முயற்சி செய்வான், ஆனால் அவனால குனியவே முடியாது. அப்படியே கட்டையை போன்று அவனுடைய முதுகு நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அமல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முகஸ்துதி, அமல் செய்வதன் மீது உண்டான ஆர்வம் இறுதியில் நெருங்குகின்ற பொழுது கொஞ்சம் அதிகமாக ஒரு சில விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும். அமலுக்கான கபூலியத்தை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க வேண்டும், அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஃபைலா ஃபரகத ஃபன்சப், நபியே உங்களுக்கு எல்லா வேலையும் முடிந்து விட்டது என்று சொன்னால் ஃபன்சப், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள்.
அமலை அளிக்கக்கூடிய பாவத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அமல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இதா தகப்பலல்லாஹு அமல மின் ரஜுலின், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சின்ன அமலை கபூல் செய்தான் என்பதற்கான அடையாளம், அடிக்கடி சொல்லப்படுகின்ற விஷயம், அந்த அமலை அல்லாஹு தஆலா கபூல் செய்தான் என்பதற்கான அடையாளம் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து அவனுடைய சக்கராத்துடைய வேளையில் அந்த அமலை அல்லாஹு தஆலா செய்ய வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேணுதலோடு இருந்தார்கள், இஸ்திக்பார் தெரிகின்ற விஷயத்துல பேணுதலோடு இருந்தார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் கூட தன்னால் எழுந்து செல்ல முடியவில்லை என்று இருந்தாலும் சில சஹாபாக்களுடைய துணையோடு ஹத்த குதுவத்தன் தங்களுடைய இரு விரல்களும் தரையில் கோடு கிழித்தவர்களாக சென்று தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுவதற்கான காரணம் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தொழுகையை கபூல் செய்தான் என்பதற்கான அடையாளம். இஸ்திக்பார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ததன் விளைவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி பேச்சு வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இஸ்திக்பாரோடு நிறைவு செய்ய வைக்கின்றான். இதெல்லாம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா மிஸ்வாக் செய்கின்ற விஷயத்தை கபூல் செய்ததன் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செய்த செயலாக மிஸ்வாக் இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் நம்முடைய அமலினுடைய கபூலியத்தை அல்லாஹ் தஆலா இடத்தில் பெறுகின்ற நன்மக்களாகவும் அமலை அழுத்தி விடுகின்ற பாவங்களிலிருந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை மாற்றல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.